உங்களுக்கு சாகவரம் கிடைச்சா எப்படி இருக்கும், அதே மட்டும் தான் இந்த படத்தில் நம்ம ஹீரோ எத்தனை வாட்டி செத்தாலும் திருப்ப திருப்ப உயிரோட வந்துகிட்டே இருப்பான். அப்படி என்னடா அப்படி பெரிய படமா இது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து 2022 ரிலீஸ் ஆன சிசு அப்படிங்கிற படம். நம்ம ஹீரோ வந்து ஒரு ஆர்மியில் தான் இதுக்கு முன்னாடி வேலை பார்த்துருப்பான். அவன் இப்படி வேலை பார்த்துட்டு வயசான காலத்தில் புதையலை தேடி நிறைய அலைஞ்சிட்டு இருக்கும்போது திடீர்னு நம்ம ஹீரோவுக்கு மிகப்பெரிய ஒரு புதையலை கிடச்சிருது. அந்த புதையலை ஹீரோ கண்டுபிடிச்சி அதை எப்படி பாதுகாக்கிறாங்க அந்த கதையை கொண்டு போகுது. ஹீரோவை தேடி நாசிப்படியை சேர்ந்தவங்க நிறைய பேர் வந்து ஹீரோ கிட்ட இருக்க அந்த புதையலை தேடி வராங்க. நம்ம ஹீரோ அந்த புதையலை அவங்க கையில் கிடைக்க விடாம அவங்க எல்லாரையும் போட்டு தள்ளி எப்படி ரிவெஞ்ச் எடுக்கிறான், நம்ம ஹீரோ அந்த புதையலை எப்படி பாதுகாக்கிறான். நம்ம ஹீரோ வந்து இதுக்கு முன்னாடி வேற ஒரு கமாண்டர் வேற, நம்ம ஹீரோ அவங்க எல்லாரையும் வச்சு செய்யறான். அவங்க நம்ம ஹீரோவை என்னதான் செஞ்சாலும் நம்ம ஹீரோ மறுபடியும் வந்து அவங்கள வச்சு செய்யறான். இந்த கதையில ஆக்ஷன் ஒன்றையும் மிரட்டி விட்டாங்க. இந்த மூவியை உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கறதுக்கு நான் ரொம்ப பெருமைப்படுறேன். இந்த மூவி பார்த்துட்டு எப்படி இருக்கு நீங்க ரிவ்யூ சொல்லிட்டு போங்க. நம்ம எக்ஸ்பிளனேஷன்ல நாங்கள் தடாலடியா உங்களுக்கு எக்ஸ்பிளனேஷன் பண்ணி இப்போ கொடுக்க போறோம். தடாலடியா ஒரு லைக்கை தட்டி விட்டு கமெண்ட் பண்ணி விட்டு அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டு போயிருங்க. இந்த மூவியோட ஸ்டார்டிங்லேயே ஜெர்மனியில் மிகப்பெரிய ஒரு வார் போயிட்டுருக்கு. அங்கே நாசி படை சேர்ந்தவங்க அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதனாலேயே அங்கே பெரிய வார் போயிட்டுருக்கு. அந்த ஒரு வார்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. நம்ம ஹீரோ வந்து ஒரு மைன், எப்படின்னா தங்கத்தை தேடி போங்க தெரியுமா, அது மட்டும் நம்ம ஹீரோவும் தங்கத்தை தேடி அலையிற ஒரு ஆள். இதே மட்டுமே தங்கத்தை தேடி போயிட்டு இருக்கும்போது ஒரு ஆற்றுல நின்று நம்ம ஹீரோ அங்கே எதுவும் தங்கம் கிடைக்குதா அப்படின்னு தேடிட்டு இருப்பான். நம்ம ஹீரோ ஒரு நாய்க்குட்டியும் வச்சுருப்பான், சூப்பராக இருக்கும். அதுக்குன்ட்டு நம்ம ஹீரோ கஷ்டப்பட்டு தேடி கண்டுபிடிச்சி எப்பா ஒரு தங்கம் கிடச்சிட்டா அப்படின்னு எடுத்து பார்த்தா அதில் ஒரு சின்ன ஒரு தங்கம் கட்டி இருக்கும். அதை பார்த்துட்டு ஹீரோ பண்ணால் இந்த பக்கத்தில் தங்கம் இருக்குன்ட்டு அங்கெல்லாம் நோண்ட ஆரம்பிச்சிடும். நிறைய இடத்துல ஹீரோ அப்படியே நோண்டி இங்கே தங்கம் இருக்கா அங்கே தங்கம் இருக்கா அப்படின்னு ஹீரோ பார்த்துக்கிட்டு இருப்பான். அந்த சின்ன தங்க கட்டி கிடச்சதுனாலே ஹீரோவுக்கு ஒரு ஹோப்பு கிடச்சிரும். எங்கேயாச்சும் ஒரு இடத்துல தங்கம் இருந்துடும் அப்படிங்கிறதுனால ஹீரோ ஒரு இடம் விடாமல் எல்லா இடத்துலையும் தோண்டிகிட்டு இருக்கும்போது ஒரு இடத்துல திடீர்னு ஒரு மினுக்க ஆரம்பிக்கும். என்னன்னு பார்த்தா அந்த இடத்துல அப்படியே கோல்டு பாராக அப்படியே தெரியும். நம்ம ஹீரோவை பார்த்துட்டு ஒரு வழியாக நான் கண்டுபிடிச்சிட்டேன், தங்கத்தை நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படிங்கிற சந்தோஷம் ஹீரோவுக்கு மூஞ்சி முழுக்க வந்துடும். அங்கே அப்படியே சுத்தமாக எல்லாத்தையும் தொடச்சி பார்த்தா தங்கம் அப்படியே ஜொலிக்கும். நம்ம ஹீரோட மூஞ்சி அப்படியே பளிச்சுன்னு மாறிடும். ஐயோ கண்டுபிடிச்சிட்டேன் தங்கத்தை அப்படிங்கிற அளவுக்கு ஹீரோட மூஞ்சி போயிடும். அந்த தங்கத்தை அப்படியே தடையை பார்த்தா அப்படியே அந்த வருஷம் முழுக்க அப்படியே தங்க கட்டி மட்டும் அப்படியே இருக்கும். அதை பார்த்துட்டு ஹீரோ அப்போ தான் அவனோட மூஞ்சியில் ஒரு சிரிப்பே வரும். இதுதாண்டா தேனை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ மூஞ்சில் ஒரு கோப்பு வந்த மட்டும் இருக்குமா. அடுத்த சீன்லேயே ஹீரோ அதை நினச்சி பார்த்துட்டு சிரிக்க ஆரம்பிச்சிருவான். சிரிச்சிட்டு அந்த தங்கத்தெல்லாம் அடுத்து வெட்டி எடுக்கணும்ட்டு முடிவு பண்ணிட்டு அவ்வளோதாண்டா இனிமேல் நம்ம தாண்டா பணக்காரன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ மனசில் ஒரு சந்தோஷத்தில் அவ்வளோதான் ஒன்றும் பண்ண முடியாத தலைவனை அப்படியே கொஞ்சம் நேரம் கழித்து காட்டுறாங்க. பொழுதுலாம் போயிடுது. எல்லா தங்கத்தையும் வெட்டி எடுத்துகிட்டு தன்னோட வீட்டுக்கிட்ட அங்கே டென்ட் மட்டும் போட்டிருப்பானே அதில் உட்காந்துட்டு நம்ம ஹீரோ கையில் துப்பாக்கி வச்சுட்டு உட்காந்துருப்பான். அப்படி உட்காந்துருக்கும் போது அடுத்து ஹீரோ குளிக்கிறத காட்டுறாங்க. நம்ம ஹீரோட உடம்பு முழுக்க அப்படியே வெறும் மார்க்காக இருக்கும். எப்படின்னா அடிப்பட்டு அப்படியே தழும்பா உடம்பு முழுக்க வெறும் தழும்பாகவே இருக்கும். அப்படியே நின்று குளிச்சுக்கிட்டு இருப்பான் தலைவன். அடுத்து குளிச்சு முடிச்சுட்டு குதிரையை எடுத்துக்கிட்டு அங்கேருந்து கிளம்பிடுவான். அப்படி கிளம்பி போயிட்டு இருக்கும்போது இப்போ தான் நம்ம வில்லைங்களை காட்டுறாங்க. நாசி படையை சேர்ந்தவங்க அவங்க வந்து இந்த வாரில் நடக்கிறதுனால எங்கே பார்த்தாலும் திரிஞ்சு போயிட்டு இருப்பாங்க. அப்படி வந்துக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ அவங்களுக்கு எதுக்கு வந்துக்கிட்டு இருப்போம். நம்ம ஹீரோ வரதை பார்த்துட்டு அவங்கெல்லாம் அங்கேயே கார் நிப்பாட்டிடுவாங்க. அப்போ நம்ம ஹீரோ முன்னாடி போயிட்டு இருக்கும்போது அங்கே இருக்க ஒரு பொண்ணு அங்கிட்டு எட்டி பார்த்தா நிறையா பொண்ணுங்களை அவங்க கடத்தி வச்சுருப்பாங்க. ஒருத்தன் அப்படியே அந்த பொண்ணோட மண்டையை பிடிச்சி உள்ளே இழுத்து போட்டுருவான். போட்டு அங்கேருந்து இறங்கி போய் டேங்குன்னு தெரியுமில்ல அந்த டேங்கில் ஏறுவான். ஏறி அதில் இருக்க கேப்டன்கிட்ட என்ன கேப்டன் அவன் போயிட்டுருக்கான் நான் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்பானா. ஹீரோ அங்கே நடந்து போகிறதே அவன் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அந்த குண்டு பையை கன் எடுத்து லோட் பண்ணி நம்ம ஹீரோ சுட பார்ப்பான். அந்த கமாண்டர் அந்த துப்பாக்கி அமுக்கி அவனை விட்டுரு அப்படின்னு சொல்லிடுவாங்க. அடுத்து நம்ம ஹீரோ போயிட்டு இருக்கும்போது நிறைய பேரை கட்டி தொங்க விட்டு இருப்பாங்க. அப்படி போயிட்டு இருக்கும் போதே இப்போ ஒரு வில்லடை கட்டுற இவன் வந்து மிட்ரேஞ்ச் வில்ல சீக்கிரம் செத்து போயிடுவான். அப்படி அவன் உட்காந்து நம்ம ஹீரோ வந்தோடனே இறங்கி வந்து என்னப்பா குதிரெல்லாம் பலமாக இருக்குது அப்படி என்னத்தை எடுத்துகிட்டு போகிறீங்க, பார்த்தா அவனை மைனர் மட்டும் தெரியுது நிறைய தங்கம் தோண்டி எடுத்துருப்பியா அப்படின்னு நம்ம ஹீரோ பார்த்து கேட்டுக்கிட்டு இருப்பான். நம்ம ஹீரோ குதிரையை பார்த்துக்கிட்டு இருப்பானா. குதிரையை பார்த்துட்டு இது நல்ல குதிரையாக இருக்க, சும்மா அருமையெல்லாம் வச்சுருக்க, சரி என்னென்ன தான் வச்சுருக்கு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோட குதிரையை செக் பண்ண போவாங்க. நம்ம ஹீரோவையும் அங்கிட்டு ஓரமாக அழைச்சிட்டு வந்துடுவாங்க. அழைச்சிட்டு வந்துட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ நாயை அந்த பக்கம் போக சொல்லிவிடுவான். நம்ம நாயை அங்கிட்டு போக சொன்னோடனே ஒரு பையன் என்ன பண்ணுவோம் துப்பாக்கி எடுத்து நம்ம நாயை சுட ஆரம்பிச்சிடுவான். இதுலேயே ஹீரோ சரியான கட்டுப்பாயிடுவான். இல்லை என் நாயை சுடுறியாடா அப்படின்னு. அப்படி சுட்டுட்டு நம்ம ஹீரோவையும் ஏலப்பா இவனை போட்டு தள்ளப்பாரு எல்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவுக்கு முதுகுக்கு பின்னாடியே நம்ம ஆள் துப்பாக்கி எடுத்து வச்சுருப்பானா. நம்ம ஹீரோ கையில் ஒரு கத்தியை எடுப்பான். கத்தியை எடுத்து அவன் சிரிச்சுக்கிட்டு இருக்கும் போதே பரலோகம் போகிறான்னு தெரியாமலே சிரிச்சுக்கிட்டு இருப்பான். அவன் எடுத்து ஒரே சொருவு தான் சொருவில் ஆளை அதோடு அங்கேயே முடிச்சு போட்டுருவான் நம்ம தலைவன்.
முடிச்சு போட்டோன்னே அங்கே இருக்கவங்கெல்லாம் மிரண்டு போயிடுவாங்க. ஐயோ இவன் கிழட்டு பையன் பார்த்தா இவனா முரட்டு பையலாக இருக்கான் அப்படின்னு. அங்கிட்டு இருக்கவன் கன்னை எடுத்து சுட பார்ப்பானா, டக்குன்னு இங்கேருந்து ஓடி போய் அவன் கன்னை பிடிங்கி அங்கிட்டு இருக்கவனே நம்ம ஹீரோ அந்த கன்னை வச்சு போட்டு தள்ளிடும். அந்த சத்தம் அந்த கேப்டனுக்கும் கேட்கும். அந்த கேப்டன் திரும்பி பார்த்துட்டு சிரிச்சுக்கிட்டே போயிட்டு இருப்பான். நம்ம ஆளை போட்டு தள்ளிட்டாங்க. ஆனால் நம்ம ஹீரோ தான் கத்தி எடுத்து எல்லாரும் சரட்டு போட்டுன்னு போட்டு தள்ளுவான். எதுக்கு ஒருத்தன் சொல்லுவான், அவனை வந்து கேடயமாக பயன்படுத்தி அவனையும் போட்டு தள்ளிடுவான். அவனை சுட்டவனை அவனோட ஹெல்மெட்டை எடுத்து வச்சு அடித்து ஆளை அங்கேயே காலி பண்ணிடுவான். காலி பண்ணிட்டு அடித்து தூக்கி போட்டுக்கிட்டு இருக்கும்போது பின்னாடியிலேருந்து ஒருத்தன் வந்து அடிப்பான். மிகிற என்ன பண்ணுவான், அவனோட துப்பாக்கியை அப்படியே டிக்கெட் பண்ணி அவனோட சோழியும் முடிச்சு விட்ருவான். சோழியை முடிச்சதுக்கப்புறம் அவங்களாம் திரும்பி வந்து பார்ப்பாங்க, என்னடா நடந்துச்சிங்க அப்படின்னு வந்து பார்த்தா அங்கே இருக்கவங்க மொத்த பேரும் செத்து போய் கிடப்பாங்க. அதில் ஒருத்தவனையும் உயிரோடு இருப்பான். அவன் கையில் என்னமோ வச்சுருப்பான். என்ன வச்சிருக்க அப்படின்னு கேட்டோன்னே அவன் கோல்டு எடுத்து கொடுப்பானா. அதை பார்த்துட்டு இது கோல்டு அப்படின்னா அந்த கிழண்ட கோல்டு இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம ஹீரோவை தான் அடுத்து எல்லாம் பார்ப்பாங்க. நம்ம ஹீரோவும் அவங்க வரத்தை பார்த்துருவோம். அட்டாச்சே இவங்க வராங்களா அப்படின்னு தலைவன் ஓடிட்டு இருக்கும் போதே அந்த டேங்கர்லேருந்து சுட ஆரம்பிச்சிருவாங்க. நம்ம ஹீரோவும் எப்படியோ தப்பிச்சு ஓடலான்ட்டு ஓடிடுவான். நீ டேங்கர்லேருந்து சுட்டாலும் நம்ம ஹீரோ அதுலேருந்து சிக்காமல் ஓடிடுவான். அப்படி ஹீரோ ஓடிக்கிட்டு இருக்கும்போது அங்கிட்டு கொஞ்சம் தூரத்தில் ஹீரோ போய் அவனோட குதிரைக்கு தடவி கொடுப்பான். அப்படியே பொறுமையாக போயிட்டு இருக்குமா, இங்கே தான் ஒரு பெரிய ஒரு சம்பவமே நடக்க போன்ட்டு அந்த குதிரை அப்படியே கண்ணி வெடியில் மாட்டி செத்து போயிடும். வில்லன் சிரிச்சுக்கிட்டு இருப்பான். நம்ம ஹீரோவும் அடிபட்டு கீழே கிடப்பான். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நான் வந்து அவன் குதிரையை பார்த்துட்டு ஐயோ டேய் தங்கம் செத்து பித்தி அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருப்பானா. அப்போ தான் ஹீரோ அங்கிட்டு பார்ப்பான். வெறும் கண்ணி வெடியாக இருக்கும். நம்ம ஹீரோட தங்கம்லாம் கீழே விழுந்து கிடக்கும். அப்படி கீழே விழுந்து கிடக்கிறத பார்த்துட்டு அவசரமாக அவனோட தங்கத்தெல்லாம் போயிட்டு பொறுக்க ஆரம்பிப்பான் தலைவன். அந்த தங்கத்தெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக பொறுக்கிக்கிட்டு இருப்பானா. எல்லாத்தையும் பொறுக்கிக்கிட்டு இருக்கும் போதே அங்கிட்டு பார்த்தா நம்ம வில்லைங்களோட அந்த டேங்கு இங்கே எதுக்க வந்துடும். சரி அவனை சுட்டு கொன்றுவா அப்படின்னு அந்த குண்டு பையை கேட்பான். அப்படியே நம்ம கேப்டன் அங்கிட்டு இருப்பானே அவன் பார்த்துக்கிட்டு இருப்பான். நம்ம ஹீரோ அவங்கள பார்ப்பான். பார்த்துட்டு அவன் கையில் ஒரு கல்லை எடுப்பான். கல்லை எடுத்து அவங்க சுட போகிற நேரத்தில் நம்ம ஹீரோ அந்த கண்ணி வெடியில் அந்த கல்லை அடிச்சு விட்ருவான். அடித்த வேத்து கட்டி புழுதியாக கிளம்பிடும். நம்ம ஹீரோ அவன் வச்சுருக்க அந்த குழி தோன்றதுக்கு பயன்படுத்துவான சட்டி அதையே கேடையை மட்டும் பயன்படுத்திட்டு அங்கேருந்து தப்பிச்சு ஓடிடுவான். அடுத்து அந்த கேப்டன் என்ன பண்ணுவானா, இறங்கி வந்துட்டு டேய் ஒழுங்கு மரியாதை உள்ளடி போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தனை அனுப்பி வைப்பான். அவன் போன வேகத்துக்கு நம்ம ஹீரோ ஒரு கண்ணி வெடி தூக்கி போடுவான். அவன் அதே இடத்துல செத்து போயிடுவான். அவன் போயிட்டு போகிறான் அப்படின்ட்டு இன்னும் 2 பேரும் அனுப்புவாங்க. அவங்க 2 பேரும் ஆளுக்கு ஒரு பக்கத்தில் ஓடும் போது அங்கிட்டு ஒருத்தன் செத்து போயிடுவான். இன்னொருத்தன் வேக வேகமாக ஓடிக்கிட்டே இருப்பான். அப்படி ஓடிக்கிட்டு இருக்கும் போது அவனும் காலியாயிருவான். அடுத்து அந்த கேப்டனு நம்ம ஹீரோ இருந்த இடத்த வந்து பார்த்தா அங்கே ஒரு நேம் டேக் போட்ட ஒரு பேஜ் இருக்கும். அதை எடுத்து நம்ம ஹீரோட பேரை பார்த்துருவான். அவன் அப்படி பார்த்துட்டு இருக்கும்போதே அடுத்த சீனில் பார்த்தா அந்த பொண்ணுங்க தான் எதுக்கு கட்டி போட்டு கொண்டு போயிட்டுருப்பாங்க, கன்னிப்பொடி இருக்கா இல்லையான்னு பார்த்துக்கிட்டு. அப்படி அந்த பொண்ணுங்களை கட்டி போட்டு அழைச்சி போயிட்டு இருக்கும்போதே அவனுக்கு ஒரு ஃபோன் வரும், ஒழுங்காக நம்ம ரிட்டீட் ஆகணும், நம்ம இடத்துக்கு போகணும்னு. அப்போ அந்த கேப்டன் சொல்லுவான், டேய் இப்போ நம்ம கையில் ஒரு தங்கம் புதையிலே கிடச்சிருக்கடா, இதை விட்டு போக முடியுமா அப்படின்னு கேட்பானா. இல்லை நம்ம போய் அவனு சொல்லுவாங்க. நம்ம ஹீரோவும் அந்த தங்கத்தை எடுத்துகிட்டு ஓடிக்கிட்டு இருப்பான். எப்படியும் நம்ம ஹீரோ இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சி பக்கத்தில் வந்துடுவாங்க. நம்ம ஹீரோ என்ன பண்ணுவான்னா ஒரு காருக்கு பின்னாடி போயிட்டு படுத்துப்பான். அந்த காரில் இருக்கவங்களாம் செத்து போயிருப்பாங்க. நம்ம ஹீரோ அங்கே போய் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருப்பான். அப்படி ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்கும்போதே அந்த வில்லைங்களோட வண்டி அங்கே வர ஆரம்பிச்சிடும். நம்ம ஹீரோ அதை பார்த்துட்டா நாயெலாம் இருக்குமா, அதெல்லாம் பார்த்துட்டு ஐயோ கார் வருது, அப்போ நம்ம எப்படியாச்சும் தப்பிச்சு வேணும் அப்படின்னு பார்த்துட்டு நம்ம ஹீரோ என்ன பண்ணுவான், அங்கே பக்கத்தில் வந்து ஒரு ட்ரக் மட்டும் போய்ட்டுருக்கோம், அதில் உருண்டு அதில் போய் ஏறிப்பான். ஏறி அதில் ஒரு இந்த டீசல் மட்டும் இருக்கும்ல அதெல்லாம் பொத்து விட்டு நம்ம ஹீரோவோட அந்த வாசனத்தை தப்பி வச்சுருவாங்க. அதோட அங்கே டீசல் ஊற்றுறத ஒருத்தன் பார்த்துருவான். அப்படி ஊற்றிக்கிட்டு இருக்கும்போது ஒருத்தன் பார்த்துட்டு வண்டியிலேருந்து டீசல் ஊற்றுது அப்படின்னு சொல்லுவானா. வண்டியை நிறுத்துவாங்க. நம்ம ஹீரோ என்ன பண்ணுவான், வண்டியை விட்டு இறங்கி ஓடுவான். நாய் குலைச்சி காட்டி கொடுத்துரும். நம்ம ஹீரோவை அதே இடத்துல காலில் சுட்டு போடுவாங்க. தட்டு தரமாட்டி ஹீரோ ஓடிட்டு இருக்கும்போது நாய் ஹீரோவை துரத்திட்டு வருமா. நம்மளால என்ன பண்ணுவான், அதை அப்படியே முறைஞ்சி பார்த்துக்கிட்டு அவன் கையில் ஒரு தீக்குச்சி எடுப்பான். அந்த தீக்குச்சி எடுத்து அவன் நகத்தை வச்சு ஒரு கீறுவான். அதை அப்படியே ஹீரோவோட உடம்புல டீசல் இருக்கிறதுனால நம்ம ஹீரோ மொத்தமாக பற்றிப்பான். நம்ம ஹீரோ அப்படியே தண்ணிக்குள்ள உள்ள போகும்போது எல்லோரும் சுட ஆரம்பிச்சிருவாங்க. நம்ம ஹீரோ எப்படியாச்சும் தப்பிச்சு தண்ணிக்குள்ள விழுந்துன்ட்டு டப்புன்னு அந்த வெயிட்டோடய கீழே விழுந்துருவான். நம்ம ஹீரோ அப்போ அப்படியே போயிட்டு கீழே அப்படியே மூச்சை அடக்கிக்கிட்டு கீழே அப்படியே நின்றுக்கிட்டு இருப்பான். அவன் இங்கே மேலே வந்து பார்க்கும்போது நம்ம ஹீரோ தெரிய மாட்டான். ஏன்னா நம்ம ஹீரோ தான் வெயிட் வச்சு கீழே இருக்கானே. கொஞ்சம் மூச்சு வாங்க மேலே வந்தோடனே அந்த குண்டு போயிருப்பான். அவன் புல்லட் வச்சு நம்ம ஹீரோ சொல்லுவான், அப்படியே தப்பிச்சு உள்ளே போயிடுவான். அடுத்து ஒரு 2 பேரும் போட்டில் வச்சு நம்ம ஹீரோ கண்டுபிடிக்க உள்ளே இறக்கி விடுவாங்க. ஒருத்தர் மாஸ்கெல்லாம் மாட்டிட்டு உள்ளே இறங்குவான். நம்ம ஹீரோ என்ன பண்ணுவான், அவனுக்கு பின்னாடியெல்லாம் வந்து கழுத்துலேயே கத்தியை சொருவி அதே இடத்துல அவன் சோழியை முடிச்சு விட்ருவான். அங்கே வெறும் ரத்தமாக வந்துகிட்டு இருக்கும். ஒருத்தன் பயந்துட்டு சரி அடுத்து நான் போகிறேன் அப்படின்ட்டு போவானா. நம்ம ஹீரோ அவனுக்கு பின்னாடியெல்லாம் வந்து கைத்தை போட்டு அவனை பிடிச்சிருவான். அவனையும் போட்டு தள்ளிட்டான். அவனை வச்சு அப்படியே கப்பலை கொஞ்சம் கொஞ்சமாக பின்னாடி கொண்டு போவான். நம்ம ஹீரோ என்ன பண்ணுவான், அந்த கப்பலை போட்டு தள்ளிட்டு அவனை இப்போ அப்படியே கேடையை மாற்றிட்டு போவான். அந்த மொட்டை என்ன பண்ணுவான், அந்த டேங்கில் ஏறி அதில் இருக்க அந்த பெரிய கன் எடுத்து சுட ஆரம்பிச்சிடும்.
தலைமை அதுலேருந்துலாம் எப்படி தப்பிச்சு போயிடுவான், அவன் சரியான கடப்பேறான். அதில் அடுத்து எப்போ அவனை பிடிக்குன்னு பார்க்கும்போது ஹீரோட நாய் அங்கே வருமா, அதை அந்த கேப்டன் பார்த்துட்டு அதை அப்படியே தூக்கி வச்சுப்பான். அடுத்து என்ன பண்ணுவோன்னா ஹீரோ அவனோட வீட்டை தேடி தான் போவான். வீட்டை தேடி போய் பார்த்தா ஹீரோட மொத்த வீடுமே அப்படியே பற்றிக்கிட்டு எரிஞ்சிக்கிட்டு இருக்கும். அடுத்த சீன்லேயே ஹீரோ தப்பிச்சு ஒரு இடத்துல இருக்கும்போது அவன் நாய் உடம்புல வெடியை கட்டி அனுப்பி போட்டிருப்பாங்க. நம்ம ஹீரோ நாய் காப்பாற்றுன்ட்டு அந்த தூக்கி விட்டு எறிவான். அதை வெடித்து ஹீரோ மேலேயே அட்டாக் பட்டு அப்படியே மயங்கி விழுந்துருவான். ஹீரோ என்ன பண்ணுவாங்க, அவங்க அப்படியே கயிறு தூக்கி போட்டு ஹீரோவை மரத்தில் மாட்டி சொல்லி முடிச்சு விட்ருவாங்க. நம்ம ஹீரோவும் செத்த மட்டும் அப்படியே நடிச்சுக்கிட்டு இருப்பான். அவன் என்ன பண்ணுவான், கோல்டு எடுத்து நம்ம ஹீரோ வச்சுட்டு அங்கேருந்து போயிடுவான். நம்ம ஹீரோ அப்படியே பொறுமையாக நடிச்சுக்கிட்டு இருந்துட்டு அங்கே இருக்க ஒரு வானியில் நம்ம ஹீரோ அவனோட அந்த ஷூவை தூக்கி வச்சு பொறுமையாக வைக்க பார்ப்பான். எப்படியோ பல்ல கடிச்சிக்கிட்டு ஹீரோ அதில் ஒரு நாள் ஃபுல்லாக நைட்டு விடிகிற வரைக்கும் அதில் அப்படியே பல்ல கடிச்சிக்கிட்டு இருப்பான். அப்போ தான் அங்கிட்டு ஒரு பிளைட்டு போவோம், அதை ஆடி அந்த கயிறு அப்படியே அங்கிட்டு சைடில் வரும். நம்ம ஹீரோ என்ன பண்ணுவான், அப்படியே பொறுமையாக ஆட்டி 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 அதை அப்படியே அங்கிட்டு கொண்டு வந்து ஹீரோவோட கயிறு அப்படியே அவுத்துட்டு கீழே விழுந்துருவான். நம்ம ஹீரோ கீழே விழுந்தோடனே ஒரு சோல்ஜர் நம்ம ஹீரோ வந்து கன் எடுத்து வச்சு நீட்டிகிட்டு இருப்பான். அவனும் அப்படியே சத்தம் போட முன்னிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ அவனை போட்டு தள்ளிட்டு அடுத்து இன்னொருத்தனை இருப்பான். அவனையும் அடித்து அப்படியே காலி பண்ணி விட்றான் பின்னாடியில் வந்து. சரி அவனை போட்டு தள்ளலாம் பார்க்கும்போது ஹீரோவுக்கு ஒரு ஐடியா வரும். அவன் தான் ஜெட்டு கொண்டு வந்தானே, அதை வச்சு அவங்கள பிடிக்கலான்னு சொல்லிட்டு ஹீரோ ஒரு பிளானை போட்டுருவான். நம்பால் அவன் வச்சுருக்க அந்த கோல்டை எடுத்து அவனோட கையில் வச்சுப்பான். அடுத்த சீன்லேயே அவன் உடம்புல இருக்க அந்த மொத்த புல்லட்டு அதுக்கப்புறம் என்னென்ன குத்திகள் எல்லாத்தையும் சுத்தம் பண்ணிக்கிட்டு அந்த பைலட்டை கூட்டு வந்துடுவான். அடுத்து இந்த வில்லைங்களை தான் காட்டுவாங்க. என்னடா எதுக்கு ஏதோ உளுந்து கிடக்க அப்படின்னு வந்து பார்க்க போனால் ஒரு ஜெட்டு தான் கிடக்கும். அதை திறந்து பார்த்தா அதில் இருக்க பைலட்டை செத்து போயிருப்பான். அவனோட கழுத்தில் ஹீரோ கட்டிப்பட்டு அந்த கயிறு இருக்கும். அதை பார்த்துட்டு எல்லாம் ஷாக்காயிருவாங்க. அடுத்து ஒரு சோல்ஜர் என்ன பண்ணுவான், அந்த பொண்ணுகிட்ட தப்பாக நடந்துக்க பார்ப்பான். அப்படி அந்த பொண்ணு தப்பாக நடந்து பார்த்துட்டு இருக்கும்போதே அங்கிட்டு இருக்க ஒருத்தன் டக்குன்னு மயங்கி விழுவான். சரி என்னடான்னு எட்டி பின்னாடி பார்க்கும்போது அவனை பிடிச்சி யாரோ இழுத்து வெளில போட்டுருவாங்க. அவன் எதுக்கு ஒரு அந்த டேங்கர்லேயே முட்டி அதோட சொல்லி முடிஞ்சிருவான். அடுத்து அந்த பொண்ணுங்களை காட்டினா அவங்க வச்சுருக்க அந்த துப்பாக்கியை அந்த பொண்ணுங்க எடுக்கிறது ட்ரை பண்ணிகிட்டு இருக்கும் போது டக்குன்னு யாரோ ஏறி உள்ளே வர மாட்டேன் தெரியும். அந்த பொண்ணு பார்த்து ஷாக்காயிரும். யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோ தான் உள்ளே வந்து அந்த துப்பாக்கி எடுத்து அந்த பொண்ணுங்களோட கையிலேயே கொடுத்துட்டு அங்கேருந்து கிளம்பிடுவான். நம்ம ஹீரோ சரி அந்த டிரைவரை போட்டு தள்ளிட்டு நீ அந்த சீட்டில் போய் உட்காருன்னு சொல்லிட்டு அந்த டிரைவரை எப்படி போட்டு தள்ளிடுவாங்க. போட்டு தள்ளிட்டு நம்ம ஹீரோ மேலேருந்து அந்த பொண்ணை அந்த இடத்துக்கு வர வச்சுருவான். நம்ம ஹீரோ என்ன சொல்லுவான், பொறுமையாக ஓட்டுன்னு சொல்லிட்டு பொறுமையாக ஓட்ட சொல்லிட்டு அந்த டேங்கர் மேலே ஹீரோ தாவிடுவான். தாவி என்ன பண்ணுவான்னா அவன் டேங்கர் மேலே டங்குன்னு தட்ட ஆரம்பிச்சிருவான். அந்த டிரைவர் ஒருத்தன் பக்கத்தில் வந்துட்டு இருப்பானே, அவனு என்னடா இது அந்த வண்டி நம்மளை பார்த்து ஃபாஸ்ட்டாக வர மாட்டே இருக்கு அப்படின்னு பார்த்துட்டு இருப்பான். பார்த்தா அந்த பொண்ணு தான் வந்து எதுக்கு நிற்கும். அந்த பொண்ணு நிற்குமா அங்கிட்டு பார்த்தா நம்ம லேடிஸ் எல்லாம் கன்னை கையில் எடுத்துக்கிட்டு அவங்க எதுக்கு போனாங்கல்ல அவங்க மொத்த பேரையும் தடப்பட்டுன்னு சுட்டு அதே இடத்துல போட்டு தள்ளிடுவாங்க. நம்ம ஹீரோ என்ன பண்ணுவான் அந்த டேங்கர் மேலே ஏறி டம்முன்னு அவன் வச்சிருக்க அந்த பிக்காக அடிக்க ஆரம்பிச்சிடும். அவங்க பிரேக்கை போட்டு ஹீரோவை கீழே தள்ளி விட்ருவாங்க. அந்த குண்டு போய் மேலே ஏறி வந்து எம்பி பாட்டியை வச்சு ஹீரோவை சுட்டு காலி பண்ணிடலான்னு சுட ஆரம்பிப்பான். நம்ம ஹீரோ டக்கு அங்கிட்டு ஓடி போயிட்டு அவனுக்கு பின்னாடியால் வந்து அவனையும் பிடிச்சி கீழே தள்ளி விட்ருவான். அவன் 2 பேரும் கீழே விழுறதை பார்த்துட்டு வண்டி எடுத்துகிட்டு வேகமாக போயிடுவாங்க. நம்ம ஹீரோ என்ன பண்ணுவான், அவனை போட்டு தள்ளுறதுக்கு போவானா அவன் நம்ம ஹீரோட்ட கெஞ்ச ஆரம்பிச்சிடும், என்ன விட்டுருன்னு. நம்ம ஹீரோ அவனை கொல்ல போகும்போது 2 பேரும் அங்கே வருவாங்க. நம்ம ஆள் அவங்க 2 பேரையும் பார்த்து முறைச்சிக்கிட்டு அவனோட பிக்காக்ஸை காட்டுவான். அவங்க 2 பேரும் என்ன பண்ணுவாங்க, அங்கே இருக்க கண்ணெல்லாம் அப்படியே தூக்கி போட்டு எப்பா நாங்கள் 2 பேரும் சரண்டரு என்னை விட்டுருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் அங்கேருந்து தெரிச்சு ஓடி போயிடுவாங்க. அடுத்து நம்ம ஹீரோ அவனை அங்கேயே விட்டுட்டு அந்த வண்டி எடுத்துகிட்டு கிளம்பிடுவான். அடுத்து புகை மூட்டத்தில் யாரும் வரமாட்டேதுக்கு யாருன்னு பார்த்தா அந்த பொண்ணுங்க தான் வருவாங்க. அவனை பார்த்து எல்லாம் வெறி கொண்டு வந்துக்கிட்டு இருப்பாங்க. அப்படியே சிங்க பொன்னடைகள் அப்படின்னு சொல்லிட்டு வந்துக்கிட்டு இருப்பாங்க. அவங்க எல்லாரும் அவன் பக்கத்தில் வந்துட்டு அவனை போட்டு தள்ளுற மாட்டை காட்டுவாங்க. ஆனால் என்னென்னு காட்டலை. அடுத்த சீன்லேயே ஜென்ரலு அந்த ஒரு இடத்துல வந்து இறங்கி அவனோட அந்த சோல்ஜரை போட்டு தள்ளிடுவான். ஏன்னா அவன் உண்மையை சொல்லிடுவான். நம்ம ஹீரோ பார்த்தா அவங்க போட்டு தள்ளிட்டு வந்துக்கிட்டு இருப்பான். கன்னை எடுத்து வரும்போதே எதுக்கு சுட ஆரம்பிச்சிருவான். எதுக்கு சும்மா சர மாதிரியாக ஒரு புல்லட்டு பாஞ்சிரும். அவங்க ஃப்ளைட்டை எடுத்துகிட்டு கிளம்பிடுவாங்க. நம்ம ஹீரோ பார்த்தா அந்த வண்டி இருக்கும். ஹீரோ அந்த ஃப்ளைட்டில் அவனோட பிக்காக்ஸை குத்திக்கிட்டு அப்படியே மேலே போயிட்டு இருப்பான். அதை எப்படியாச்சும் போயிடணும் அப்படின்ட்டு மல்லு கட்டி பிடிச்சிக்கிட்டு இருப்பானா. அந்த அப்படியே நழுவி ஹீரோ கீழே உழுவோம். அப்படி உழுவ போகும்போதே அங்கே இருக்க ஒரு டயர் மட்டும் இருக்கும். அதில் பிக்காக்ஸை சொருவிட்டு ஆள் அப்படியே இதாக வந்துடுவான். சரி எப்படியாச்சும் மேலே போயிருந்துட்டு அவன் பிக்காக்ஸை வச்சு குத்தியே மேலே ஓட்ட போட்டு ஆள் மேலே ஏறி வந்துடுவான். அந்த நம்ம கேப்டன் பார்த்தா மொட்டை தலையன். அவன் நம்ம ஹீரோ உள்ளே வந்ததை பார்த்துட்டு அவனை அடித்து காலி பண்ணிடணும் அப்படின்ட்டு நம்ம ஹீரோவை அடிக்கிறது கண்ணை தூக்கிட்டு வருவான். நம்ம ஹீரோவையும் பிடிச்சி போட்டு வெள்ளுன்னு வெளுத்து அடின்னு அடித்து அப்படியே ரன்னாக கொடூரமாக ஹீரோவை அடித்து போட்டுருவான். போட்டு மிதின்னு மிதிப்பான். அப்போ நம்ம ஹீரோ என்ன பண்ணுவோம், பிளான் போடுவான். அங்கிட்டு அந்த புல்லட் பாம்பு போடுறது இருக்கும். அதை பார்த்துட்டு இதோடு அவன் சோழி பிடிச்சிடான் அப்படின்னு சொல்லிட்டு அவனை எட்டி பார்ப்பான். அவன் கையிலையும் ஒரு கோத்து விட்ற மாட்டா இருக்கும். அதை எடுத்து நம்ம ஹீரோவை அடிப்பானா. அதை பிடிச்சி நம்ம ஹீரோ என்ன பண்ணுவான், அங்கிட்டு அந்த பாம்பு போடுறது இருக்குல்ல அதில் டக்குன்னு கோத்து விட்டு அங்கிட்டு இருக்க லிவரை ஓப்பன் பண்ணி விட்டோன்னே அந்த பாமும் அப்படியே கீழே விழுவோம். அந்த மொட்டையனும் கீழே விழுவான். 2 பேரும் கீழே விழுந்து வெடித்து செத்து போயிடுவாங்க.
அதோட சும்மா ஹீரோ மாசாக எந்திரிச்சு அங்கிட்டு போய் பார்த்தா அந்த பைலட்டு மண்டையில் புல்லட் வாங்கிட்டு ஆள் சோழி வந்து பரலோகம் போயிருப்பான். நம்ம ஹீரோ என்ன பண்ணுவான், அவனோட கோல்டை தேடி பார்ப்பான். அப்போ தான் ஒரு இன்ஜினும் வெடிச்சு போயிடும். அவன் கோல்டை தேடி எடுத்துகிட்டு அங்கே இருக்க ஒரு பெல்ட் மட்டும் இருக்கும், அதை எடுத்து கொண்டு வந்து தன்னோட உடம்புலையும் அங்கே இருக்க கம்பிலையும் சுற்றிக்கிட்டு அப்படியே இறுக்கமாக கட்டி பிடிச்சிட்டு ஒரு மூலையில் வந்து உட்காந்துருவான். அந்த ஃப்ளைட்டு கிராஸாக வேகமாக போயிட்டுருக்கும். அப்படியே வேகமாக வந்து ஒரு இடத்துல மோதி அப்படியே டமார்னு வெடிச்சிடும். அடுத்த சீன்லேயே ஒரு சோல்ஜரை காட்டுவாங்க. அவங்க வேகமாக ஓடியாந்து யாரோ வந்துக்கிட்டு இருக்காங்க டேங்கரில் அப்படின்னு சொல்லுவானா. சரி எல்லாம் அலர்ட் ஆகுங்கடா, யாரோ நம்மளை அட்டாக் பண்ண வராங்க போல் அப்படின்னு அங்கே இருக்க ஒரு ஆஃபீஸர்னு சொல்லிட்டு எல்லோரும் சொல்லும் போது அவன் பைனாக்குலர் வரைஞ்சி பார்த்தா செத்து நிறுத்துங்கடா அப்படின்னு சொல்லுவான். என்னென்னு பார்த்தா அந்த பொண்ணுங்க தான் அங்கிட்டு இருக்க அந்த வில்ல பையில் போட்டு கட்டி கொண்டு வந்துகிட்டு இருப்பாங்க, குண்டு பையில். அதை பார்த்துட்டு இருக்கும் போதே அடுத்த சீனில் நம்ம ஹீரோ தான் காட்டுவாங்க. நம்ம ஹீரோ அங்கேருந்து எப்படியோ தப்பிச்சு மேலே எந்திரிச்சு வந்துடுவான். தப்பிச்சிட்டான்ப்பா தலைவன், என்ன அடிப்பட்டாலும் திரும்ப வந்துக்கிட்டே இருக்காங்க. சரி ஜெயிச்சிட்டா மாறா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அவன் மொத்தத்தையும் எடுத்துக்கிட்டு ஒரு சிட்டிக்கு தான் கிளம்புவான். சிட்டியில் பார்த்தா நம்ம ஆள் அப்படியே வண்டியை சும்மா அந்த வண்டியை எடுத்து தடப்படலாம் வருவான். அங்கே இருக்க சோல்ஜர்லாம் மிரண்டு போயிடுவாங்க. வந்த வேகத்துக்கு எவனுக்கும் மரியாதை கிடையாது, போக்கடாகிட்ட அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வேகமாக அங்கே இருக்க ரிசப்ஷனுக்கு போவான். என்னென்னு பார்த்தா இது ஒரு பேங்கு. அங்கே போய்ட்டு அவன் வச்சுருக்க சுற்றிலாம் சும்மா டம்முன்னு வச்சுட்டு அவன் பேக்கில் இருக்கலாம் எடுத்து கீழே கொட்டுவான். வெறும் கோல்டாக இருக்கும். நம்ம ஹீரோ இப்போ தான்ப்பா பேசுவானே, இந்த கோல்டெல்லாம் என்னோடய அக்கௌண்ட்டில் டெபாசிட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறதோட இந்த படம் இங்கேயே முடியுது. எப்பா இந்த படத்தை எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணி முடிக்கிறதுக்குள்ளையும் எனக்கு சரியான மன வேதனையாக போச்சு. சுற்றின்னு ஒரே சத்தம், எப்படியா பண்ணுறதுன்னு நான் யோசிச்சு பண்ணியிருக்கேன். சரி எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே. நெக்ஸ்ட்டு மூவியில் பார்க்கலாம்.